மழைநீர் வடிகால் பணிகள் நடைபெறும் பகுதிகளில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் ஆய்வு. வாஸ்டாக் சாலை, புளியந்தோப்பு சாலை உள்ளிட்ட சாலைகளில் ஆய்வு மேற்கொண்டார். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் 527 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 4978 குடியிருப்புகள் திறப்பு. 207 கோடியே 90 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள 4 வணிக வளாகங்களை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். திமுக ஆட்சிக்கு வந்ததில் இருந்து நீட் தேர்வு காரணமாக 24 மாணவர்கள் இழப்பு என எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் கண்டனம். நீட் ஒழிந்துவிடும் என கூறிய அனைத்தும் பொய் எனவும், திமுகவின் நாடகத்திற்கு மாணவர்கள் பலியாக வேண்டாம் எனவும் வேண்டுகோள். நீட் தொடர்பான நாடகங்களை அரங்கேற்றுவதை விடுத்து ரத்து செய்ய வைப்பதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும். மத்திய அரசு குறைந்தபட்சம் தமிழகத்திற்கு மட்டுமாவது நீட் விலக்களிக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். செங்கல்பட்டு அடுத்த பரனூர் சுங்கச்சாவடியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த எம்சாண்ட் மணல் லாரி கடத்தல். மதுபோதையில் லாரியை கடத்தி சென்ற நபர் தடுப்பு சுவரில் மோதியதால் பரபரப்பு. லாரியை கடத்தி சென்ற நபரை உயிரை பணயம் வைத்து பிடித்த போக்குவரத்து காவலர். லாரியில் தொங்கியபடி சென்று பொதுமக்கள் உதவியுடன் கடத்தல் நபரை பிடித்து அசத்தல். நீதித்துறை பணியில் சேர குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள் வழக்கறிஞராக பயிற்சி பெற்றிருக்க வேண்டும். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR கவாய் தலைமையிலான அமர்வு உத்தரவு. மதுரை மாட்டுத்தாவணி பழச்சந்தையில் நள்ளிரவில் இளைஞர் வெட்டி கொலை. காரில் வந்து வெட்டிவிட்டு தப்பியோடிய கும்பலால் அப்பகுதியில் பதற்றம். சென்னை ராணிமேரி கல்லூரி வளாகத்தில் உள்ள உயர்கல்வி சார்பில் 120 கோடி செலவில் கட்டப்பட்ட புதிய கட்டடங்கள் திறப்பு. 207 கோடியே 82 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கட்டடங்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். ராணுவ கர்னல் சோஃபியா குரேஷியை அவதூறாக பேசியதற்காக கண்டனத்திற்கு ஆளான விவகாரம். மத்திய பிரதேச அமைச்சர் விஜய் ஷாவின் பேச்சு குறித்து விசாரிக்க 3 பேர் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழு ஆய்வு. சென்னை அடுத்த அனகாபுத்தூரில் ஆற்றங்கரையோடு ஆக்கிரமிப்புகள் என கூறி வீடுகளை இடிக்க நடவடிக்கை. 50 ஆண்டுகளுக்கு மேல் வசித்து வருவதாக பொதுமக்கள் கண்ணீர். செங்கல்பட்டில் திரௌபதி அம்மன் கோயில் திருவிழாவில் மின்சார வயரில் தேர் உரசியதால் விபரீதம். தேரில் மின்சாரம் பாய்ந்ததில் ஒருவர் உயிரிழப்பு, 4 பேர் படுகாயம். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே மரத்தில் கார் மோதிய விபத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் உயிரிழப்பு. தாய், தந்தை, மூத்த மகள் உயிரிழந்த நிலையில் இளைய மகள் மருத்துவமனையில் அனுமதி. தாம்பரத்தில் ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகளை திருமணம் செய்து மோசடியில் ஈடுபட்ட பெண் கைது. புழல் சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் காவலில் எடுத்து விசாரிக்க காவல்துறை திட்டம். வக்பு திருத்த சட்டத்திற்கு எதிரான மனுக்கள் இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணை. இடைக்கால உத்தரவு பிறக்கப்படும் என எதிர்பார்ப்பு. தெலுங்கானா மாநிலம் ஆளுநர் மாளிகையில் அரங்கேறிய திருட்டு சம்பவம். ஹெல்மெட் அணிந்து வந்த மர்ம நபர் முக்கிய ஆவணங்கள் அடங்கிய 4 கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்குகளை திருடிச் சென்றதால் பரபரப்பு. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் 2.5 லட்சம் சதுர மீட்டர் நிலப்பரப்பில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணி. 3000 போலீசார் பாதுகாப்புடன் ஆக்கிரமிப்புகளை அகற்றிய 100கணக்கான JCB வாகனங்கள். வாகா எல்லையில் இன்று முதல் கொடி இறக்கும் நிகழ்ச்சி 12 நாட்களுக்கு பிறகு வழக்கம் போன்று நடைபெறுகிறது.
அமெரிக்காவில் மிசோரி, கெண்டகி மாகாணங்களை புரட்டி போட்ட சூறாவளி காற்று. ஆயிரக்கணக்கான வீடுகள் தரைமட்டம். பாதிக்கப்பட்டவர்கள் நிவாரண முகாம்களில் தங்க வைப்பு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.